வா 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 வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உட்காரு. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. அக்கா பசங்களாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரி, என்னப்பா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? வர வேண்டிய நேரம் வந்துருச்சுல, அதான் வந்துட்டேன். என்னப்பா நீ, நம்ம வீட்டுக்கும் தஞ்சாவூருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? பஸ்ல ஏறி உட்காந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டினா இங்க கொண்டாந்து விட்டுருவான்ல. தாடிக்கு ஒண்ணு தான் பஸ் இருக்குல்ல. அதான் வந்துட்டேன்ல. இப்ப கூட நல்ல விஷயம் சொல்லத்தான் வந்திருக்கேன். அது நடந்துருச்சுன்னா அடிக்கடி வரத்தானே போறேன். ஆமா, பிரகாஷ் எங்க? அவன் வெளியில போயிருக்கான். என்ன விஷயம்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லப்பா, தஞ்சாவூர்ல மாணிக்கத்தை உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன எப்படி கேட்ட? அது பெரிய கோடீஸ்வரர் இடமாச்சப்பா. அவங்க பொண்ணுக்கு நம்ம பையனை தானே கேட்டு வந்தாங்க. ஆனா நீ தானே அவங்களை அழைச்சிக்கிட்டு வந்த. அதெல்லாம் நான் மறந்துடுவேனா என்ன? என்ன ஒண்ணு, பையனுக்கு மூல நட்சத்திரங்கிறதுனால அவ்வளவு பெரிய இடம் தட்டி போச்சு. அது விஷயமா தான் பேசுறதுக்கு இப்ப நான் வந்திருக்கேன். அது விஷயமாவா? ஆமாப்பா, மாணிக்கம் 3 மாசத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்படியா? எனக்கு தெரியாம போச்சேப்பா. தெரிஞ்சிருந்தா துக்கத்துக்கு வந்திருப்பேனே. பரவாயில்ல விடு கோதண்டா. மாணிக்கத்துக்கும் அவர் சம்சாரத்துக்கும் அவங்க பொண்ணுக்கு உன் பையனை முடிக்கணும்னு தான் ஆசை. என்ன, பையனுக்கு மூல நட்சத்திரமா இருக்கு, பார்த்து செய்யுங்கன்னு சில பேர் அவரை பயமுறுத்தி விட்டுட்டாங்க. இப்போ மாணிக்கம் இறந்து போயிட்டதால தோஷ பிரச்சனை இல்லை. இந்த வருஷத்துக்குள்ள அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும்னு இருக்காங்க. அவங்க குடும்பத்துல அப்படி ஒரு வழக்கம் இருக்கான். உங்க பையனுக்கு இன்னும் எதுவும் முடிவு பண்ணல? அது என்னப்பா? சரி, நீ விஷயத்த சொல்லு. ஒண்ணு இல்ல, மாணிக்கத்தோட சம்சாரம் என்கிட்ட சொல்லி உன் பையனையே பேச சொன்னாங்க. அவங்க புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி உன் பையனையே மருமகனாக்கி கூட்டிட்டு போறதுக்கு ஆசைப்படுறாங்க. நீ என்னப்பா சொல்ற? யோசிக்காத கோதண்டம். ஒரே பொண்ணு, ஏகப்பட்ட சொத்து இருக்கு, நகையே எப்படியும் 100 பவுனுக்கு மேல போடுவாங்க. அப்புறம் அவங்களோட எல்லா சொத்துக்கும் உன் பையன் தான் வாரிசா இருப்பான். அதோட அவர் தொழில கூட பிரகாஷா எடுத்து பண்ணிக்கலாம். தஞ்சாவூர் முழுக்க சல்லடை போட்டு தேடினாலும் உன் பையனுக்கு இப்படி ஒரு இடம் அமையாது. என்னப்பா சொல்ற? அண்ணே, பிரகாஷ்க்கு வேகடா, நீ கொஞ்சம் சும்மா இரு. வாசிலாமணி, இப்படி ஒரு இடத்துக்காக தான் நாங்களும் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். என் பையனுக்கு இப்படி ஒரு ராஜபோக வாழ்க்கை அமையறத நாங்களே தடுத்துடக்கூடாது பாரு. நாங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து வரோம். நீ அவங்க கிட்ட சொல்லிடு. அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. இத்தனை நாள்ல உங்க பிள்ளைக்கு ஏதாவது வர அமைஞ்சிருக்குமோன்னு ஒரு சின்ன தயக்கத்தோட தான் வந்தேன்.
அந்த இடம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, உன் பையன் நஞ்ச புஞ்சன்னு ஓஹோன்னு வாழ்வான். சரிப்பா, நான் உங்ககிட்ட பேசிட்டு சாயந்தரமே உனக்கு போன்ல தகவல் சொல்லிடுறேன். சரி நீ கண்டிப்பா ஒரு நல்ல நாள் பார்த்து வந்துரு. வரும்போது பிரகாஷையும் கூட்டிட்டு வந்துரு. சரி சரி ஆ, சரி சரி நான் கிளம்புறேன். வரட்டுமா? போயிட்டு வா. வரேம்மா. சம்மந்தி, நீங்க பேசுனது எனக்கு எதுவும் புரியல. இப்போ அவர்கிட்ட உங்க மகன் பிரகாஷுக்காகவா இந்த இடத்த பார்க்க வரேன்னு சொன்னீங்க? இதுல என்னம்மா உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தானே. சம்மந்தி, நீங்க பேசுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம்னு தட்டு கூட மாத்தியாச்சு. இப்ப இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இத பாருங்க சிவகாமி அம்மா, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லாம் வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். தஞ்சாவூர் மாணிக்கம் குடும்பத்துல பொண்ணு எடுத்தா காலங்காலமா எங்களுக்கு கௌரவமா இருக்கும். அதுக்காக முடிவு பண்ண கல்யாணத்தை எப்படி மாத்த முடியும் சம்பந்தி? ஏம்மா, இது என்ன பெரிய விஷயமா? என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலியா கட்டிட்டான். எத்தனையோ கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுற நேரத்துல நின்னு. நாம இன்னும் அந்த அளவுக்குலாம் போகலையே. தட்டா தானே மாத்திருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. மேகலா, இவங்களுக்கு காபி போட்டு கொடுத்தனுப்பு. சம்பந்தி, உங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியமும் திராணியும் என்கிட்ட இல்ல. உங்களை கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிடுறேன் சம்பந்தி. நாங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா எங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதை மறந்துட்டு பேசுறீங்களே. இங்க பாருங்கம்மா, நீங்க ஒரு சாதாரண குடும்பம் தானே உங்களுக்கே தெரியுதுல்ல. அப்புறம் எங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்பட்டீங்க? இங்க பாருங்கம்மா, ஆரம்பத்துல இருந்தே உங்க வீட்டு சம்பந்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ என் பையன் ஆசைப்பட்டானே சம்மதிச்சானேங்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ அவனுக்கு ஒரு ராஜா வாழ்க்கை வரப்போகுது. பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி தர்றது ஒரு அப்பனோட கடமைமா. அந்த வாழ்க்கை அவனுக்கு தன்னால தேடி வந்திருக்கு, அதை போய் மறுக்க முடியுமா? இத பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாவே விஷயத்துக்கு வர்றேன். எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம், மத்தத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நீங்க கிளம்பலாம். சம்பந்தி, சம்பந்தி, கொஞ்சம் கருணை காட்டு. சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. என் பொண்ணு கல்யாண கனவுல இருக்காளே, ஐயோ இந்த விஷயத்த அவ கேள்விப்பட்டா அவன் வந்து போயிடுவாளே சம்பந்தியம்மா. கல்யாண மாலைக்காக காத்திருக்கிற என் பொண்ணு கழுத்துல கடைசி மாலை விழ வச்சிடாதீங்க சம்பந்தியம்மா. கடைசி மாலை விழ வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, கண்ணை தொடச்சிங்க, கொஞ்சம் தைரியம் இருங்கம்மா. அவர் எதுவும் வேற மூடல இருக்கும்போது இப்படிலாம் பேசுறாரு நினைக்க. நேரம் கிடைக்கும்போது அவர்கிட்ட பக்குவமா நான் எடுத்து சொல்றேன். இது பாருங்க, தைரியம் உங்க பையன் கல்யாணத்தை நடத்துங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம கிளம்புங்கம்மா. ஐயோ, இந்த விஷயத்த நான் எப்படி வீட்டுல போய் சொல்ல போறேன்னு தெரியல. என்ன முதலாளி இதெல்லாம்? எஸ் திருமலை, எஸ், இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடக்குது. இப்போ என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. முதலாளி, இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என் குடும்பமே சார், ப்ளீஸ் சார். சாரி, ஒன் செகண்ட், சாரி சாரி திருமலை, சாரி, ஐ அம் சாரி, சாரி, ஐ அம் கம்மிங். அஷ்டமி நவமி எல்லாம் நேத்தியோட முடிஞ்சு போச்சு. சம்பந்திமா நகை விஷயமா கண்டிப்பா இன்னைக்கு போன் பண்ணிடுவாங்க. பணம் கேட்ட எல்லா இடத்துலயும் ஏமாத்தமா போயிடுச்சு. வேற எங்க இருந்து பணம் கேட்கறது? என் ஆசையெல்லாம் கனவா போயிடுச்சு. என் பொண்ணு கல்யாணத்தை நான் எப்படி நடத்த போறேன்? இதுக்கு வேற வழியே இல்லையா? எப்படியாவது என்ன இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்துப்பா,
கடவுளே, நான் ஒன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். சார் பேப்பர். என்னோட பிளட் குரூப்பும் ஓ நெகட்டிவ் தானே. என்னோட கிட்னியை தானம் பண்ணா எப்படியும் 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிரும்ல. அப்பா காஃபி பா. சுடுதாப்பா. சாரி சாரி அம்மா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு அவளை இல்லப்பா, சாரிப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு அம்மாவை எதுக்காக கூப்பிடுற? இல்லப்பா. ஒண்ணு ஆகல. என்னம்மா? சாரிப்பா, நான் கவனிக்கவே இல்ல. நிஜமா காஃபி எல்லாம் கீழே கொட்டி இருக்கு. ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணும் இல்லம்மா, நான் அப்பாவுக்கு காஃபி கொடுக்கும்போது கை தவறி கீழே விழுந்துருச்சு. என்னங்க நீங்க கையில சூடு பட்டுருச்சா? எனக்கு ஒண்ணும் ஆகல மகா. இல்லங்க, நான் உங்களை நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்னமோ பதட்டமாவே இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல மகா, தவறி டம்ளர் கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு நீயே இவ்வளவு பதட்டப்பட்டு மனசு போய் குழப்பிக்கிற? நான் இதை மட்டும் வச்சு கேட்கல. உங்களை நானும் இன்னைக்கு நேத்தா பாத்துட்டு இருக்கேன், 35 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். எதுக்குமே நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க. நேத்துல இருந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க. ஏன், என்னாச்சு? அப்பா, நானும் உங்களை பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன். என்னப்பா பிரச்சனை? ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, உன் அம்மா தான் ஏதோ கேக்குறான்னா நீ என்ன கேக்குறியம்மா? இல்லப்பா, நானே உங்ககிட்ட கேட்கணும் தான் இருந்தேன். உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். ஒருவேளை சிவகாமி அத்தை போன் பண்ணி நகை வாங்குற விஷயமா ஏதாவது கோவமா பேசினாங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது அது உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் எனக்கு டென்ஷன். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். அபிராமியோட கல்யாண வேலை எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கே, பணமும் கையில இருக்கு. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இன்னும் நகை வாங்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்கு. இங்க பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நல்லா இருந்தாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க, அது இருக்கட்டும். சம்பந்தி அம்மா இன்னைக்கு நகை விஷயமா போன் பண்ணுவாங்க, என்ன சொல்லட்டும்? சொல்றது என்ன மகா, டெஃபினட்டா நகை வாங்க போறோம். இப்போ சோமு என்ன வர சொல்லிருக்கான், அவனை பார்த்துட்டு பேங்க் போய் பணத்தை டிராப் பண்ணிட்டு வந்துருவேன். அந்த பணத்தை சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் போய் நகை வாங்கிட வேண்டியதான். அப்பா, நீங்க பேங்க்குக்கு தனியா போக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் உங்க கூட வரேன். நீ 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 எதுக்குமா 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ எதுக்கா என் கூட அலையணும்? நான் போயிட்டு வந்துடுறேம்மா. இல்லப்பா, நீங்க அம்மாவையாவது உங்க கூட கூட்டிட்டு போங்க. அவ்வளவு பணத்தை நீங்க தனியா எடுத்துட்டு வர வேண்டாம். இப்ப உங்க உடம்பு இருக்கிற நிலையில நீங்க தனியா போக வேண்டாப்பா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, மகாக்கு வேற கல்யாண வேலை நிறைய இருக்கு. சரி, ஒரு வேலை பண்றேன். எப்படியும் நான் சோமு பார்க்க போறேன்ல, நான் அவனையும் பேங்குக்கு கூட்டிட்டு போறேன். பயப்படாதீங்க, வரட்டுமா? அப்பா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க.
ஹலோ சார் வணக்கம் சார். என் பேரு திருமலை. இன்னைக்கு பேப்பர்ல கிட்னி தேவைன்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன். சொல்லுங்க சார். நான் அதே பிளட் குரூப் தான் சார். நான் என் கிட்னியை டொனேட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் சார். அப்படியா? நீங்க இப்போ எங்க இருக்கீங்க சார்? நான் இந்த ஊர்ல தான் சார் இருக்கேன். நான் இப்பவே கிளம்பி வந்துட்டுமா சார்? சார் ப்ளீஸ் இப்போவே கிளம்பி வாங்க சார். என் தம்பி எப்படியாவது பொழைச்சாகணும் சார். நீங்க உடனே உங்களுக்கு நேஷனல் ஹாஸ்பிட்டல் தெரியும்ல சார், அங்க கிளம்பி வந்துருங்க சார். சரி சார், சரி சார், நான் உடனே வந்துடுறேன் சார். நீங்க விளம்பரம் கொடுத்துருக்கிற மாதிரி அந்த 5 லட்சம் அது சார் சார் பணத்தை பத்திலாம் பிரச்சனையே இல்லை சார். உங்க பிளட் குரூப் ஒத்து போய் டாக்டர் ஓகே சொல்லிட்டாருன்னா நீங்க கேட்குற பணத்தை கொடுக்குறோம் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் சார். தேங்க்யூ சார். வாங்க சார் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சரி சார், சரி சார். மல்லிகா கல்யாணம் எங்க? ரூம்ல இருக்குமா அண்ணா? கல்யாணம் ஏய் பெரிய நாய்க்கிங்க. அக்கா மாவு மிஷினுக்கு மாவரைக்க போயிருக்கு. சுகந்தி அக்கா உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கு. சரி நீ போய் மீனாட்சி வீட்டுல இருக்காளான்னு பாத்துட்டு வா. எதுக்குமா? ஏதோ சொன்னாலும் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டேன். போ போ அண்ணா போகாம. கல்யாணம் கல்யாணம் என்னமாச்சு? ஏன் அழுகுற நீ? நம்ம மோசம் போயிட்டோம்டா. கல்யாணம் மோசம் போயிட்டோம். என்னம்மா சொல்ற? நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போயிட்டு வர சொன்னேன், போனியா இல்லையா? அங்க போனேன்டா. அப்புறம் என்னாச்சு? அங்க ஏதாவது சொன்னாங்களா? சொல்லிருந்தா கூட பரவாயில்லடா. நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டாங்கடா. கல்ல தூக்கி போட்டாங்களா? என்னம்மா சொல்ற? அவங்க ஏதோ பட்டுப்படவை இருக்கிற விஷயமா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனேன். என்னம்மா? ஆமாண்டா, நம்ம பெரிய நகைக்கு காஞ்சிபுரத்துல போய் பட்டுப்புடவை எடுக்கலாம் தான்டா சம்பந்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா தான் அந்த கடவுளுக்கே பொறுக்காதே. திடீர்னு ஏமா மாதிரி அவனோ ஒருத்தன் வந்தான். அது ஏதோ பெரிய இடமா. அவர்கிட்ட நீங்க ஏற்கனவே இது பார்த்த இடம் தான். பையனுக்கு மூல நட்சத்திரம், அப்பா இருந்தா ஆகாதுங்கிறதுனாலதான் வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த பொண்ணோட அப்பா ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அதனால இப்ப நீங்க உங்க பையனுக்கு அந்த இடத்தையே பார்க்கலாம்னு சொன்னான்டா. என்னம்மா சொல்ற? அவன் சொன்னா இவருக்கு எங்க போச்சு புத்தி? என் பையனுக்கு வேற இடத்துல முடிவு பண்ணி கல்யாண நாள் கூட குறிச்சாச்சுன்னு சொல்ல வேண்டியதானே இவரு? அப்படிதான் சொல்லுவார்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பாழா போன மனுஷன் என் கண் முன்னாலேயே அந்த இடத்தையே பார்க்கலான்னு சொல்றான்டா.